வணக்க மக்களே! இன்னைக்கு விஜய் அவர்களோட சில அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஹீரோஸ் வீடியோக்குள்ள போலாம். விஜய் அவர்கள் வந்துட்டு என்டிஏ கூட்டணியில் இணைய போறாரா? ஆமாங்க. என்டிஏ கூட்டணியில இணைய போறதா பல செய்திகள் வந்துட்டு பல ஊடகங்கள்ல வெளியாயிட்டு இருக்கு. ஆனா, இந்த செய்திகளின் உண்மைத்தன்மை எவ்வளவுன்றது தெரியல. மேலும் அந்த செய்திகள்ல கூறப்படுறது என்னென்னன்னு கேட்டீங்கன்னா, ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணே வந்துட்டு விஜயிடம் நேரடியாவே பேசுறதாகவும், விஜய் நாம முக்கியமான அரசியல் முடிவுகள முக்கியமான நேரங்கள்ல எடுக்கணும். அப்பதான் நம்ம அரசியல்ல நிலைத்து நிற்க முடியும் அப்படின்னு பவன் கல்யாண் விஜயிடம் சொன்னதாகவும், விஜயும் வந்துட்டு தனக்கு நெருங்கிய வட்டத்துல என்டிஏ கூட்டணியில் இணையலாமா? வேணாமா? அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. ஆனா, இந்த செய்திகளின் உண்மைத்தன்மை எவ்வளவுன்றது யாருக்கும் தெரியல. மேலும் வந்துட்டு விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைவார்களா? அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அமைச்சர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபொழுது, அவர் வருவாரு, வரமாட்டாரு அப்படின்றது எதுவுமே நேரடியா சொல்லாம, பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. மேலும் வந்துட்டு இப்ப திடீர்னு விஜய் அவர்கள வந்துட்டு டெல்லி சிபிஐ அழைச்சிருக்காங்க. அந்த 41 பேர் கரூர் சம்பவத்த மீண்டும் விசாரணைக்காக அழைச்சிருக்காங்க. இன்னும் ஓரிரு தினங்கள்ல வேட்பாளர்கள் நேர்காணல் இருந்தது அதுக்கு முன்னாடி இந்த அழைப்பு வந்துட்டு ஒரு அலாரமா தான் பார்க்கப்படுது. மேலும் 2021ல பிப்ரவரி மாத இறுதியிலேயே வந்துட்டு தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டது. ஆனா இந்த மாதம் மார்ச் முதல் வாரம் கடந்த பின்னும் தேர்தலோட தேதி அறிவிக்காதது ஏன்னு சொல்லிட்டு எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. பவன் கல்யாணோட இந்த பவர் மாடல் வந்துட்டு விஜயிடம் ஈடுபடுமா? விஜயன் டிவிக்கு என்டிஏவில் சேருமா? அப்படி சேர்ந்தா விஜய்க்கு இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன? அப்படி சேரலனா இருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன? அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம ஹீரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஹீரோஸ்.